அண்ணாமலை இல்லாத பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வெத்து கூட்டணி. அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டின் சக்தியாக வளர்ந்துட்டாரு. ஏன்னா அண்ணாமலைக்குள்ள ஒரு திருடன், ஒரு போலீஸ், ஒரு அரசியல்வாதி 3 பேரும் ஒளிஞ்சிருக்கான். ஏன்னா ஒரு போலீஸ்காரனுடைய மூளை 10 திருடர்கள் என்ன சிந்திப்பார்கள், எப்படி இருப்பார்கள் என்பதை யூகிக்கக்கூடிய அறிவும் திறமையும் ஒரு போலீஸ்காரருக்கு இருக்கு. உண்மையா? ஒரு போலீஸ்காரன் மூலையும் ஏற்கனவே இருக்கு, இப்போது அரசியல் மூலையும் சேர்ந்திருக்கு. இந்த யூகத்தின் வெளியில் அவர் என்னெல்லாம் ஆட்டம் காட்டுவார். திமுகவை வலுவாக எதிர்த்தார். 2வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்பை எல்லாம், சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன கோயில் தலைமை நிர்வாகத்தை, ஒரு தொழிற்சங்க நிர்வாகத்தை, ஒரு பெரிய வணிக வளாகத்தினுடைய நிருபர்களை எல்லாம் தன்வசப்படுத்தினார். அதன் மூலியமாக மிகப்பெரிய எழுச்சி போல தன்னை காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெளிவந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை தனித்து நின்று ஒரு கூட்டணி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தியாக வளம் வந்திருக்கிறார்னா, அந்த அண்ணாமலை இந்த 2026 எடப்பாடி பழனிசாமியை எப்படி தண்ணி குடிக்க வைப்பார் என்பதை பார்க்கத்தான் போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் தான் ஒரு சாதிச்சது போல காட்டுறாரு. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே எடப்பாடி தோற்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அண்ணாமலை எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் நினைக்கிறாரு. ஓபிஎஸ் எடப்பாடியை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கட்சியை மறுபடியும் தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. டிடிவி தினகரன் ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா எடப்பாடி இதுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவரும் எடப்பாடிக்கு எதிரானவர்களை அவர் சேர்த்து வைத்துக் கொண்டு எடப்பாடி மிகப்பெரிய அளவில் தான் ஒரு மகா கூட்டணியை உருவாக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. இந்த 2026 தோற்றால் காணல் நீராக மாறும் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் வரலாறு. இந்த வரலாற்று ஆதிக்கம் மிகுந்த சமூகத்தில் தான் எதற்கும் கட்டுப்பட மாட்டேன், தன் எண்ணம் தான் முக்கியம், தான் முதல்வராக வேண்டும் என்று ஆதிக்கத்தோடு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 எப்படி இருக்க போதோ தெரியல. ஆனால் தான் இப்போது எடுக்கக்கூடிய முடிவு சரியா என்பதை ஒரு முறைக்கு 100 முறை எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் ஒரு முறைத்தான் வரும். மக்கள் அதற்கு வாய்ப்பளிப்பார்கள். ஆனால் வாய்ப்பளிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி என்பது சந்தேகம்தான்.